everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் கம்பேரேட்டிவ் அனாட்டமியில் எவல்யூஷன் ஆஃப் கிட்னி. ஓகே, ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதோட டெரிவேட்டிவ்ஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, அப்புறம் அதனுடைய டெவலப்மெண்ட்டு, தென் அதனுடைய ஸ்ட்ரக்சர், நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிட்னி. ஓகே, கிட்னியோட வகைகள், எத்தனை வகையான கிட்னி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தேட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படின்னா தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் கம் டு த லெசன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிட்னி. ஓகே, ஸோ இது லோயர் ஆர்கானிசமில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் அப்படியே மெதுவாக கிராஜுவலி வென் டு த ஹையர் வெர்டிப்ரேட்ஸ். ஓகே, ஹையர் வெர்டிப்ரேட்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி கம்பேரிசன். ஸோ லோயர் ஆர்கானிசத்தில் சிம்பிளாக இருக்குது, அட் த சேம் டைம் ஹையர் வெர்டிப்ரேட்ஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதே மாதிரி எம்ப்ரியோஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெவலப்பிங் எம்ப்ரியோஸில் பார்த்தோம்னா அது சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அட் த சேம் டைம் அடல்ட்டாக மாறும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்துடுது. ஓகே, ஸோ அதனால் இந்த அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்னி in vertebrates explain clearly the evolutionary path of vertebrates. ஓகே, ஸோ அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சுட்டு அந்த எவல்யூஷனரி பாத் ஆஃப் வெர்டிப்ரேட்ஸ், அந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது வெர்டிப்ரேட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த கிட்னியில் இருக்கிறத வச்சுட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை இந்த கிட்னியோட டெவலப்மெண்ட்லேயே அதனுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கிட்னியை 5 டைப்பாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ எத்தனை டைப்பாக பிரிக்கிறோம்? 5 டைப்பாக பிரிக்கிறோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஆர்கிநெஃப்ரோஸ். ஓகே, ஆர்கிநெஃப்ரோஸ் அண்ட் ப்ரோநெஃப்ரோஸ், மீசோநெஃப்ரோஸ், ஆஃபிஸ்டோநெஃப்ரோஸ் அண்ட் மெட்டாநெஃப்ரோஸ். ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய வகைகள். 5 வகையான கிட்னி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆர்கிநெஃப்ரோஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹோலோநெஃப்ரோஸ். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா 3 வகையான கிட்னி தான் இருக்குது. ஓகே, அதாவது ப்ரோநெஃப்ரோஸ், மீசோநெஃப்ரோஸ் அண்டு மெட்டாநெஃப்ரோஸ், இந்த 3 தான் உண்டு. ஸோ இந்த ஆர்கிநெஃப்ரோஸ் என்ன அப்படின்னா ப்ரோநெஃப்ரான்ஸ்க்கு முன்னாடி உள்ள கேரக்டர்ஸ், அதாவது ப்ரிமிட்டிவ் கிட்னின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஹெட் கிட்னி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் தான் என்னது ஆர்கிநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் ஹோலோநெஃப்ரோஸ். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மீசோநெஃப்ரோஸ்க்கும் மெட்டாநெஃப்ரோஸ்க்கும் இடையில் ஆஃபிஸ்டோநெஃப்ரோஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா மீசோநெஃப்ரோஸோட ரிலேஷனாக தான் இருக்கும். ஓகே, அதாவது இதனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மீசோநெஃப்ரோஸை ஒத்து தான் காணப்படும். ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய டைப்ஸு. ஓகே, ஸோ லெட் அஸ் see one by one. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆர்கிநெஃப்ரோஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்கிநெஃப்ரோஸ் இஸ் த ப்ரிமிட்டிவ் கிட்னி. ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் கிட்னியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கிநெஃப்ரோஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹோலோநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆர்கிநெஃப்ரோஸ் தான் த ஃபோர் ரன்னர் ஆஃப் த வெர்டிப்ரேட் கிட்னி. ஓகே, ஸோ வெர்டிப்ரேட்டில் இருக்கக்கூடிய கிட்னியினுடைய முன்னோடி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யார் அப்படின்னா இந்த ஆர்கிநெஃப்ரோஸ் தான். ஓகே, தென் த நோ லிவிங் அடல்ட் வெர்டிப்ரேட்ஸ் possess an ஆர்கிநெஃப்ரோஸ். இதே இது அடல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கிநெஃப்ரோஸ் எதுவுமே காணப்படாது. ஓகே, ஸோ இது எதில் காணப்படும் அப்படின்னா ஒன்லி இன் லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ். ஓகே, ஹேங் ஃபிஷ் அண்ட் மெக்சைன் and the larva of limbless amphibian and other fishes. ஸோ அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸில் இது அதிகமாக காணப்படும். எந்த டைப் ஆஃப் நெஃப்ரான்ஸ்? திஸ் ஆர்கிநெஃப்ரோஸ். ஓகே, ஆர்கிநெஃப்ரோஸ் இந்த வகையான கிட்னி இந்த மாதிரியான மீன்களில் காணப்படுது. ஸோ ஹேங் ஃபிஷ் அப்படின்னா என்ன? விலாங்கு மீன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வகையான மீன்கள்லாம்
இந்த ஆர்கி நெஃப்ரான்ஸ் வந்து காணப்படுது. ஸோ இந்த ஆர்கி நெஃப்ரான்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சீரீஸ் ஆஃப் பேர்டு ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ். ஓகே, சின்ன சின்னதாக வந்து ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ சின்ன சின்னதாக இருக்குதா அந்த பட்டையா, அதுக்கு பேர் ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன் எண்ட் ஆஃப் த ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் ஓப்பன் இன்டு த ஆர்கினெஃப்ரிக் டக்ட். ஓகே, இந்த இதில் சைடில் ஒயிட் கலரில் இருக்குதா. ஸோ ஒன் எண்டு வந்து எதில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து ஆர்கினெஃப்ரிக் டக்டில் வந்து ஓப்பன் ஆகுது. அதனுடைய இன்னொரு பகுதி வந்து ஓப்பன் இன்டு த சீலோம் பை த சிலியேட்டட் ஃபனல். ஓகே, அதுதான் வந்து என்ன அப்படின்னா நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சிலியேட்டட் ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் ஆகிருக்கு தான், அந்த இதுக்கு பேர் நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கிளாமருலஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் எங்கே சிட்டுவேட் ஆகிருக்குது ஆர் லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா anterior end to posterior end of the what is called that நெஃப்ரோஸ்டோம். நெஃப்ரோஸ்டோமில் நடுப்பகுதியில் இருக்குதா, அந்த பகுதியில் ஆன்டீரியர் பகுதியிலேருந்து போஸ்டீரியர் வரைக்குமே வந்து இது ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ த ஆர்கி நெஃப்ரான் இஸ் ஆல்சோ கால்டு ஹோலோ நெஃப்ராஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிட்னின்னு சொன்னோம், isn't it? ஸோ என்னென்ன டைப்லாம் உண்டு, ப்ரோநெஃப்ரோஸ், மீசோநெஃப்ரோஸ் அண்டு மெட்டாநெஃப்ரோஸ். ஓகே, ஸோ இது சக்ஸசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் ஆர்கினெஃப்ரோஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து ஆர்கினெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ப்ரோநெஃப்ரோஸ். இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஹெட் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரோநெஃப்ரோஸை வந்து ஹெட் கிட்னின்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த பாடி. ஓகே, அந்த பாடியோட ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஹெட் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா வந்து இட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் த ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த நெஃப்ரோஸ்டோம். ஆன்டீரியர் ரீஜனில் இருக்கக்கூடிய நெஃப்ரோஸ்டோமில் இருந்து தான் இந்த ப்ரோ கிட்னி வந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஆர் ப்ரோ நெஃப்ரான்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செக்மெண்ட் ஆர்ஜின்ஸ், இதில் வந்து சின்ன சின்ன செக்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஆர்கி நெஃப்ரானில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருந்துச்சு, அந்த what is called that ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் இருந்துச்சு, isn't it? சின்ன சின்ன செக்மெண்ட்டாக பிரித்து வச்ச மாதிரியே இருந்துச்சு. ஸோ அது வந்து இங்கே அவ்வளோவா இல்லை, isn't it? ஈச் செக்மெண்ட் இஸ் அ சிங்கிள் ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் அபவுட் டோட்டலாக எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 3 to 15 ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் தான் இதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சின்ன சின்ன செக்மெண்ட்டாக வந்து இருக்கும். One end of the pronephric tubules is connected to the pronephric duct. ஓகே, அது இந்த ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸோட ஒரு பகுதி வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து மேலுள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட் வந்து எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா க்ளோயக்கால போய் ஓப்பன் ஆகுது. ஓகே, அதனுடைய ஒரு பகுதி க்ளோயக்கால ஓப்பன் ஆகுது, அதனுடைய இன்னொரு பகுதி எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பாடி கேவிட்டியில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, பாடி கேவிட்டி எங்கே இருக்குது, இந்த நெஃப்ரோஸ்டோமில் இருக்குது. ஓகே, சென்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய நெஃப்ரோஸ்டோமில் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தெர் இஸ் எ மால்ஃபீஜியன் கார்பசெல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, ஸோ இன் சம் ஃபார்ம் இன் ஸ்டேட் ஆஃப் மால்ஃபீஜியன் கேப்சியூல்ஸ். ஓகே, மால்ஃபீஜியன் கேப்சியூலுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மால்ஃபீஜியன் கார்பசெல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கிளாமருலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த நெஃப்ரோஸ்டோம் வந்து அந்த what is called that அதை என்ன சொல்லுவோம், அந்த டியூபியூல்ஸ் இருக்குதுலாம் ரீனல் டியூபியூல்ஸ், அதுக்கு கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கிளாமருலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோநெஃப்ரான்ஸ் வந்து எதில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஏற்கனவே பார்த்தோம் ஃபிஷ்ஷஸில் சைக்ளோஸ்டோம் ஃபிஷ்ஷஸ் அண்ட் ஆம்பிஃபியன்ஸில் வந்து அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்ப்ரியோஸில் மட்டும்தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ப்ரோநெஃப்ரான்ஸ் வந்து அதனுடைய எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சரில் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும்.
and it also develops in the embryo of reptiles, birds, mammals. ஸோ இதுலேயுமே வந்து ஹையர் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுலேயுமே வந்து அதனுடைய எம்ப்ரியோஸில் வந்து டெவலப் ஆகும், பட் நான் ஃபங்க்ஷனல். ஓகே, ஸோ கடைசியாக இது அது வந்து என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதை வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கும், பட் நான் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த நெஃப்ரான்ஸ் வந்து ரிட்டைன் சம் அடல்ட் அனிமல்ஸ் சச் அஸ் மெக்சைன் அண்ட் த ஃபயர் ஃபார் அண்ட் த கோபிசோக்ஸ் ஆர் டீலியோஸ்ட் ஃபிஷ். இந்த இதிலெலாம் வந்து காணப்படுது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெய்சோநெஃப்ரான்ஸ். ஸோ மெய்சோநெஃப்ரான்னா எந்த பகுதியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மிடில் ரீஜியனில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு மிட் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரோநெஃப்ரான்ஸ் என்ன சொன்னோம், ஹெட் கிட்னின்னு சொன்னோம். மிடில் பகுதியில் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து மிட் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, why? Because it develops from the middle region of the nephrostome. Okay, especially posterior part of the nephros. Okay, posterior partல இருந்து இது வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிட் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன இருக்குது அப்படின்னா a pair of mesonephric tubules. ஓகே, mesonephric tubules வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு தான். a pair of mesonephric tubules are present. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அதனுடைய ஒன் எண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸு. ஒன் எண்ட் ஆஃப் த மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் எதனுடைய கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து மீசோநெஃப்ரிக் டக்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது எங்கே போய் ஓப்பன் ஆகுது, கடைசியாக க்ளோயக்கால ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ அதனுடைய இன்னொரு எண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நெஃப்ரோஸ்டோம் இருக்கும். இந்த நெஃப்ரோஸ்டோம் எங்கே போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்து அதனுடைய சீலோமில் போய் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் நியர் த நெஃப்ரோஸ்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட் இஸ் கால் தட் எதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரோநெஃப்ரான்ஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ அதாவது அந்த மால்ஃபீஜியன் கார்பஸல். ஓகே, மால்ஃபீஜியன் கார்பஸல்ஸ் நியர் த நெஃப்ரோஸ்டோம். ஓகே, ஸோ தேர் இஸ் எ மால்ஃபீஜியன் கார்பஸல்ஸ் ப்ரெசன்ட் நியர் த நெஃப்ரோஸ்டோம். நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்தில் வந்து மால்ஃபீஜியன் கார்பஸல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த நெஃப்ரோஸ்டோம்ஸ் ஆர் ஆப்சென்ட் ஃப்ரம் த போஸ்டீரியர் மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ். ஓகே, போஸ்டீரியர் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து இருக்காது. ஓகே, தென் இந்த போஸ்டீரியர் ரீஜனில் வந்து அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மால்ஃபீஜியன் கார்பஸல்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ அந்த விச் ஒன் இஸ் ஆப்சென்ட், நெஃப்ரோஸ்டோம்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஓகே, தென் ஸோ இந்த மீசோநெஃப்ரோஸ் வந்து எதில் அதிகமாக காணப்படுது அப்படின்னா வந்து இன் அடல்ட் லாம்ப்ரே ஃபிஷ் ஆம்பிஃபியன் அண்ட் இட் ஆல்சோ டெவலப் இன் த எம்ப்ரியோ ஆஃப் த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்டு மேமல்ஸ். ஓகே, நார்மலாக எதில் காணப்படுது அப்படின்னா வந்து லாம்ப்ரைஸ், ஃபிஷ், ஆம்பிஃபியனில் இருக்குது. அதில் மட்டும் இல்லாமல் வாட் இஸ் கால் தட் இது வந்து அடல்ட்டில் வந்து இது இருக்கும். ஓகே, அதாவது ஃபிஷ்ஷஸ், ஆம்பிஃபியன், லாம்ப்ரைஸோட அடல்ட்டில் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸில் அதனுடைய எம்ப்ரியோ ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த மாதிரியான மீசோநெஃப்ரோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடல்ட்டில் வந்து இது இருக்காது. ஓகே, ஸோ அடுத்த டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ இதுதான் வந்து அதனுடைய மீசோநெஃப்ரோனோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பௌமேன்ஸ் கேப்சியூல் இருக்குது, அதில் மால்ஃபீஜியன் கார்பஸல்ஸ் வந்து அதில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு குமிழ் மாதிரியான ஒரு கப்லைட் ஸ்ட்ரக்சர் இருக்குதா, அதுக்கு வந்து சீலோமோஸ்டோம் அப்படின்னு பேர். ஸோ அதில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து நெஃப்ரோஸ்டோம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்வல்யூட்டட் டியூப் இருக்குது. ஸோ அந்த கன்வல்யூட்டட் டியூப் எதோட கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா வந்து கலெக்டிங் டக்டோட கனெக்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் பார்க்கும்போது அதனுடைய அந்த பௌமேன்ஸ் கேப்சூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் அண்மை ஆர் த வாட் இஸ் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்தது அதே மாதிரி அந்த கலெக்டிங் டியூபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப்னு சொல்கிறோம். ஸோ இன் பிட்வீன் திஸ் டூ ரெண்டுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன, ஹென்லி லூப்பு அப்படின்னு அதனுடைய ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டாநெஃப்ரோஸ். ஓகே, மெட்டாநெஃப்ரோஸ்
பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைண்ட் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹைண்ட் கிட்னி ஆர் டெயில் கிட்னின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு இடையில இன்னொன்று சொன்னோம், வாட் இஸ் கால் தட் ஓஃபிஸ்டோநெஃப்ரோஸ், isn't it? ஸோ இந்த ஓஃபிஸ்டோநெஃப்ரோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலாஸ்மோபிராங்கி ஃபிஷ்ஷஸ்லேயும் அண்டு ஸ்காலிடான் அப்படிங்கிற வாட் இஸ் கால் தட் ஓஃபியோஸ்டோன் ஃபோர்ஸ் அந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸில் வந்து இது வந்து ஓஃபியோஸ்டோன் நெஃப்ரோஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ எலாஸ்மோபிராங்கி ஃபிஷ்ஷஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, ஸோ இதனுடைய ஆன்டீரியர் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ரீனல் and generally reduced while the posterior portion is the function that contain renal tube. Okay, ஸோ இந்த மாதிரியான கிட்னி ஓஃபிஸ்டோநெஃப்ரான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் பார்ட்டில் ரீனல் டியூப் வந்து அந்தளவுக்கு வந்து ஃபங்க்ஷனாக இருக்காது. ஆனால் வந்து அதனுடைய போஸ்டீரியர் ரீஜனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் அண்ட் தட் கண்டைன்ஸ் ரீனல் டியூப். ஓகே, ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த இருக்குதுலாம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடியது ப்ரோநெஃப்ரான். ஸோ அடுத்தது மீசோநெஃப்ரான் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாநெஃப்ரோஸ். ஓகேவா, அந்த ப்ரோநெஃப்ரோஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வாட் இஸ் கால் தட் அந்த நெஃப்ரிக் டக்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்துட்டே வருது. ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரோநெஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிஞ்சிட்டே வருது. ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் கால் தட் நெஃப்ரோஜெனிக் கார்டு. ஓகே, நெஃப்ரோஜெனிக் கார்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அளவில் வந்து பெருசாகி எதுவாக மாறிடுது. மீசோநெஃப்ரான்ஸ் மிடில் பகுதிக்கு வரும்போது மீசோநெஃப்ரான்ஸாக மாறுது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது நெஃப்ரான்ஸ்க்கு போகும்போது அந்த வாட் இஸ் கால் தட் கிட்னி ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அந்த கிட்னி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதிலிருந்து யூரினரி ப்ளாடர், தென் யுரேட்டர், யூரினரி ப்ளாடர் அண்ட் யூரித்ரா. ஓகே, ஸோ அது ஃபைனலாக வந்து மெட்டாநெஃப்ரிக் கிட்னியில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ கடைசியாக பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து மெட்டாநெஃப்ரோஸ். ஸோ அந்த மெட்டாநெஃப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் த போஸ்டீரியர் ரீஜியன் ஆஃப் த கிட்னி. ஓகே, எங்கே இருக்குது அப்படின்னா வந்து போஸ்டீரியர் ரீஜனில். ஸோ இட் இஸ் கால்டு ஹைண்ட் கிட்னி ஆர் டெயில் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா போஸ்டீரியர் ரீஜியன் ஆஃப் த நெஃப்ரோஸ்டோம். கீழே இருக்கக்கூடிய அந்த போஸ்டீரியர் ரீஜியனில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய நெஃப்ரோஸ்டோம்லேருந்து தான் இது உருவாகுது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெட்டாநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன் எண்ட் பிகம் கனெக்டட் வித் அ மெட்டாநெஃப்ரிக் டக்ட், அதாவது யுரேட்டராக வந்து மாறும். ஓகே, அந்த மெட்டாநெஃப்ரிக் டக்ட் வந்து யுரேட்டராக மாறுது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதர் எண்டு, இன்னொரு எண்டு இருக்குது, அது வந்து மால்ஃபீஜியன் கார்பஸ் செல்ஸாக மாறுது. ஓகே, ஸோ கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஓகே, ஸோ இது ஒரு எண்டு மெட்டாநெஃப்ரிக் டக்ட் அதாவது யுரேட்டராக மாறுது. அண்ட் அதர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா மால்ஃபீஜியன் கார்பஸ் செல்ஸாக மாறுது. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கிடையாது அப்படின்னா வந்து நோ நெஃப்ரோஸ்டோம். இங்கே வந்து நெஃப்ரோஸ்டோம் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா வந்து மெட்டாநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் டு நாட் ஹாவ் எனி செக்மெண்டல் ரீஜியன். ஸோ மெட்டாநெஃப்ரிக் டியூபியூல்ஸுமே வந்து செக்மெண்ட் இதில் இருக்குதா? இல்லை, isn't it? ஸோ த மெட்டாநெஃப்ரோஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். ஓகே, ஸோ இந்த இதில் தான் வந்து மெட்டாநெஃப்ரிக் ஆர் மெட்டாநெஃப்ரான்ஸ் ஆர் மெட்டா கிட்னி ஹைண்ட் கிட்னி வந்து எதில் பார்க்க முடியும் அப்படின்னா வந்து இந்த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், அதாவது கிட்னி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெட்டாநெஃப்ரான்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கிட்னி இருக்கும். கிட்னியிலேருந்து யுரேட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். யுரேட்டர்லேருந்து எதில் ஓப்பன் ஆகும் அப்படின்னா வந்து யூரினரி ப்ளாடர். யூரினரி ப்ளாடர் வந்து க்ளோயக்கால போய் ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஆர் யூரித்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் எதில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ரெப்டைல், பேர்ட்ஸ், மேமல்ஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மற்ற எதுலேயுமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே எந்த வகையான கிட்னி தான் இருக்கும் அப்படின்னா வந்து ஒன் இஸ் வாட் இஸ் ஃபிஷ்ஷஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன் இஸ் ஆர்கிநெஃப்ரான்ஸ், ப்ரோநெஃப்ரான்ஸ் அண்ட் மீசோநெஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த வகையான
வாட் இஸ் கால் தட் ஃபிஷ்ஷஸில் மோஸ்ட்லி இந்த வகையான கிட்னிஸ் காணப்படுது. ஸோ மெட்டாநெஃப்ரான்ஸ் மட்டும்தான் எதுலலாம் காணப்படுது அப்படின்னா வந்து ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ். ஸோ அதை மட்டும் நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கிட்னி. ஓகே, ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ.